ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகம் முழுமைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை லட்சக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆகையால் இன்னும் அதிக அளவிலான பொதுமக்கள் அந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சென்னையை பொறுத்தவரை ஒரு 500 பேருடன் ஆரம்பித்த இந்த போராட்டம் என்பது இன்றைக்கு லட்சக்கணக்கில் மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது தாண்டி இருக்கிறது. ஆனால் லட்சம் பேர் அங்கே இருந்தாலும் கூட ஒரு சிறு சலசலப்பிற்கும் இடம் கொடுக்காமல் அந்த இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை அறவழியில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இரவு பகல் பாராமல் சென்னை மெரினாவிலேயே தங்கியிருந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இளைஞர்கள் பங்கு பெற்ற இந்த போராட்டம் அடுத்தடுத்ததாக மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள், திருநங்கைகள், பள்ளி மாணவர்கள் குடும்பமாக இன்றைக்கு எல்லாம் அந்த போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்றுக் கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது இளைஞர்கள் என்றால் அவர்களுக்கு இன்றைய அரசியல் குறித்து எந்த விஷயமும் தெரியாது. அதற்கு பிறகு வெட்டியாக பொழுதை கழிப்பவர்கள், அவருக்கு எதிர்கால திட்டம் குறித்த ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பார்வை இல்லை. போராட்டம் என்றால் அவர்கள் வீதிக்கு வர மாட்டார்கள். இதையெல்லாம் தான் ஜனவரி 16ஆம் தேதிக்கு முன்பாக நம்முடைய தமிழக இளைஞர்கள் மீது இருந்த பார்வைகள். ஆனால் அதற்கு பிறகு இப்போது வரை நடந்து கொண்டிருப்பதெல்லாம் வரலாற்றில் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த அளவிற்கு இளைஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மொழி போருக்கு பிறகு தமிழகத்தில் இளைஞர்கள் மூலம் எழுச்சியோடு இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருப்பது அனைவராலும் தொடர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தரப்பினரிடமும் ஆதரவை தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது. உலக அளவிலான தமிழர்கள் இந்த போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள்.